10-15 வெரைட்டி கிட்ட இருக்குண்ணா ஸ்கை ஷாட். ஸ்கை ஷாட்லயே 15 வெரைட்டி வச்சிருக்கீங்க. அதுல இருக்கிறதுலே மினி தான். மினி ஸ்கை ஷாட் அது. இதெல்லாம் செலக்டட் கலர். இது நார்மல் இதுல வராது. இதுக்குன்னு தனியா இருக்கு. ஆரம்பத்துல காமிச்சோம்னா கடைசி வரைக்கும் சீசன் வரைக்கும் தீபாவளிக்கு முத நாள் வரைக்கும் கொடுக்கணும் நம்ம கஸ்டமர் தேடி வந்தா. நம்ம அந்த அளவுக்கு நம்ம பண்றோம். பாருங்க ஆல்ரெடி பேக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நீங்க அப்படி நேரா கூட போய் பாருங்க, பாத்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வருஷம் 2024க்கு ஸ்பெஷலா நியூ அரைவல் என்ன வந்திருக்கோ அதை ஃபர்ஸ்ட் பாத்தறலாம். அதுக்கு அடுத்து மத்த ஐட்டத்தை பார்க்கலாம் தானே. அது ஆமா சாட்டலே இது ஸ்டிக் மாதிரி பாக்குறதுக்கு மாதிரி இருக்கும். அந்த சாட்ட உள்ள ஃபங்க்ஷன் தான் இது வரும். கீழ இருந்து வெடிச்சு மேல போய் தக்க சுத்தம். எவ்வளவு ஹைட்ல? ஒரு 100 அடி ஹைட்ல போகணும். இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி தாங்க. சிவகாசியில ஸ்ரீவாரி ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு பட்டாசு ஷோரூம்க்கு வந்திருக்கோங்க. இந்த கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர்ல சாத்தூர் போகக்கூடிய ரோட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே உங்க கண்ணுக்கு மிக பிரம்மாண்டமா இந்த கடை காட்சியளிக்கும். இதை கடைன்னு சொல்றதோட ஷோரூம்னு சொல்றதாங்க பொருந்தும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஷோவா நியூ அரைவல்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. கடையில இருக்கக்கூடிய பட்டாசுகள்னு பாத்தீங்கன்னா தரமான பட்டாசுகள்ங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டடா தரமான பட்டாசுகளை மட்டுமே இவங்க விற்பனை பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம வருஷம் 365 நாளும் திறந்திருக்கக்கூடிய கடை தாங்க இந்த கடை. தீபாவளி சீசனுக்கு கடையை திறந்து வியாபாரம் பண்ணிட்டு மூடி போட்டு போயிருவாங்க பலரும். இவங்க பாத்தீங்கன்னா வருஷம் 365 நாளும் திறந்திருப்பாங்க. வருஷம் ஃபுல்லாவே இவங்களுக்கு வியாபாரம் நடந்துகிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான ரெகுலர் கஸ்டமர் இவங்கள்ட்ட இருக்காங்க. அது இல்லாம ரிப்பீட்டட் கஸ்டமர் புதுசா வர்றவங்க, அதாவது சிவகாசியில பல இடத்துல பல பேர் வெடி வாங்கி பார்த்திருப்பீங்க. இவங்கள்ட்ட ஒரு தடவை நீங்க வெடி வாங்கி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வருஷம் இந்த கடையை தவிர வேற கடைக்கு போறதுக்கு உங்களுக்கு மனசே வராதுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தரமான பட்டாசு சொன்ன டைம்ல பக்கா பேக்கிங்ல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு கடை தான் இந்த ஸ்ரீவாரி ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படின்ற கடை. இவங்க கிட்ட நீங்க வாட்ஸ்அப்ல புக் பண்ணாலும் சரி, இல்ல ஆன்லைன்ல புக் பண்ணாலும் சரி, இல்ல கால் பண்ணி புக் பண்ணாலும் சரிங்க. நீங்க புக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு பேக் ஹேண்ட்ல கஸ்டமர் கேர் சப்போர்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே துரிதமா செயல்பட்டு இருக்குதுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் எத்தனை பேர் கால் பண்ணாலும் அந்த காலை அட்டன் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற அளவுக்கு இவங்களோட கஸ்டமர் கேர் டீம் ரொம்பவே பெஸ்டான டீமா வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு ப்ராடக்டா பார்க்க போறோங்க. 2024ல நியூ அரைவல் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத. அதுக்கு முன்னாடி சிவகாசியில பட்டாசு வாங்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வாங்கக்கூடிய கடையில வந்து பாத்தீங்கன்னா 90%, அதாவது அப் டு 90% அப்படின்னு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது வந்து சில பொருளுக்கு 70 இருக்கும், சில பொருளுக்கு 80 இருக்கும், சில பொருளுக்கு 90. இந்த மாதிரி பொருளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாகவே 95% டிஸ்கவுண்ட் சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் 50 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வாங்குறீங்க டிஸ்கவுண்ட் போக அப்படின்னா 95% டிஸ்கவுண்ட் போக 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கடையில் உங்களுக்கு 70% டிஸ்கவுண்ட்டில் ஒரு பொருள் தர்றாங்க அப்படின்னா அதுவும் அதே 50 ரூபாய்க்கு தாங்க இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டை ஏற்றி அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டை வந்து உங்களுக்கு கூட காமிச்சிருப்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே நீங்கள் 95% டிஸ்கவுண்ட் போக 50 ரூபாய்க்கு வாங்கின அதே பொருள் இவங்கள்ட்ட அதே 50 ரூபாய்க்கு தான் வாங்குவீங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா குவாலிட்டி தாங்க. குவாலிட்டி வந்து ரொம்பவே தரமா இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஜி, இந்த வருஷம் 2024க்கு ஸ்பெஷலா நியூ அரைவல் என்ன வந்திருக்கோ அதை ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதுக்கு அடுத்து மற்ற ஐட்டத்தை பார்க்கலாம். நியூ அரைவல் என்னென்ன வந்திருக்குன்னு கொஞ்சம் காமிக்க முடியும்? ஓகே, நான் வாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. 1 by 1 காட்டுறேன். இந்த இதான் வனிதா கிறிஸ்டல்னா. ஓகே, இந்த வருஷம் நியூ அரைவல் மட்டும் காமிங்க. இந்த வட்டம் வந்து புது ஐட்டம், டாப் டக்கரா இருக்கும். இதுல வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்கும். முதல்ல வந்து சக்கர மாதிரி சுத்தம், சுற்றி சருன்னு அப்படியே மேல பறந்து போயிடும். ஒன்லயே 2 ஃபங்க்ஷன். ஆமா, பாக்குறதுக்கு இது மாதிரி இருக்கு, புஷ்வான மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஆனா இது ஃபங்க்ஷனே வேற மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்கும். இது ஒண்ணு. அப்புறம் வந்து வனிதாலே சூப்பர் ஸ்டிக்னு ஒண்ணு வந்திருக்குன்னா பென்சில் மெத்தட்ல இதெல்லாம் பக்காவா இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 1 நிமிஷம் வரையும் ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. நம்ம சாட்டிலே நார்மல் சாட்டை வச்சிருப்போம். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஞ்சி போனா அதிகபட்சமே 15 சென்ட் 20 சென்ட்டுக்குள்ள முடிஞ்சிடும். இது ஒரு சாட்டே கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் இருக்கும். நார்மல் சாட்டை தானே அது? ஆமா, சாட்டிலே இது ஸ்டிக் மாதிரி பாக்குறதுக்கு மாதிரி இருக்கும். அந்த சாட்டை உள்ள ஃபங்க்ஷன் தான் இது வரும். அதேதான், சூப்பரா இருக்கும். 1.5 நிமிஷம் வரும். 1.5 நிமிஷம் வரும் சாலிடா. இதெல்லாம் இந்த வருஷம் நியூ அரைவல். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயிங் மிஷின் தான். சக்கரம் தரையில சுத்தி தான் பாத்திருப்பீங்க. வானத்துல சுத்தி பாத்திருப்பீங்களா? இல்ல, இந்த சக்கரம் சுத்தும் வானத்துல. இது நேரா மேல இருக்கு. ஆமா, மேல போய் வெடிச்சு கீழ இருந்து வெடிச்சு மேல போய் சக்கர சுத்தம். எவ்வளவு ஹைட்ல? ஒரு 100 அடி ஹைட்ல போகணும். மேல போய் சுத்திட்டு சுத்துவோம். சருன்னு ஒரு 2 3 5 10 செகண்ட் சுத்தம். சுத்திட்டு அப்படியே போயிடும். பிரைஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறீங்க?
ஆனா பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட் போக தானே பிரைஸ் லிஸ்ட்டே கொடுப்போம் உங்களுக்கு. ஓகே. 90% டிஸ்கவுண்ட் போக தான் பிரைஸ் லிஸ்ட்டே இருக்கும். இப்போ பிரைஸ் லிஸ்ட்ல இருக்க டிஸ்கவுண்ட் ரேட்ல தான் இருக்கு. டிஸ்கவுண்ட் எல்லாம் கழிச்சு போக தான் நெட் பிரைஸ் தான் இருக்கும். ஓகே. குவாலிட்டியான இதான் நீங்க. கண்டிப்பா நம்ம எல்லாமே ரிப்பீட்டட் கஸ்டமர் தான். கஸ்டமர் ரிப்பீட் வராங்கன்னா ஒன்னு வந்து அங்க கரெக்டான தரம் இருக்கணும், ரேட் இருக்கணும், எல்லாமே சர்வீஸ் இருக்கணும். மூணுமே இருந்தா மட்டுமே தான் கஸ்டமர் ரிப்பீட் வருவாங்க இல்லையா? கண்டிப்பா. நம்மகிட்ட 90% வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர் தான். இது வந்து லவ் ஃபயர் இருக்கும் நான் லிஸ்ட்ல. கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 ஃபங்க்ஷன் இருக்கும் ஒரே இதுல. ஒரு நார்மல் ஷவரு, ஒரு கிராக்லிங் ஷவரு, ஒரு ஸ்கை ஷாட். இது ஸ்கை ஷாட் வந்து ஒரு 30 அடிக்கு மேல போய் இப்படி ஒரு வி ஷேப்ல விரியும். அதுக்கப்புறம் சக்கரம் வெடிச்சு ஒரு 5-6 சக்கரம் சுத்தணும். நம்ம லிஸ்ட்ல கிக் ஃபயர், லவ் ஃபயர்னு இருக்கும். ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும். ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் 4 ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் 100 ரூபா வச்சுக்கிட்டாலும் 120 வச்சாலும் 450 ரூபா 600 ரூபா கிட்ட வந்துடும். அந்த அளவுக்கு இருக்காது, இது கம்மியாக தான் இருக்கும் நம்மகிட்ட. அடுத்து இந்த சிங் பாப்புண்ணா, பாப்கார்ன் பொரிக்கிற மாதிரி. இதுதான் ரொம்ப வருஷம் மார்க்கெட்டில் இருக்குது. சூப்பர் ஐட்டம், எப்போவுமே எல்லாரும் விரும்பி வாங்குற ஒன்று சிங் பாப். அந்த பாப்கார்ன் மாதிரி வெடிச்சுக்கிட்டே வந்து இங்கேருந்து ஒரு 10 அடி 12 அடி ஹைட்டுக்கு அப்படியே வரும். பாப்கார்ன் மாதிரி வெடிச்சுக்கிட்டு டைமிங் கிட்டத்தட்ட ஒரு 25-30 டைமிங் இருக்குண்ணா. மார்க்கெட்ல எப்பவுமே ரெகுலரா போய்கிட்டு இருக்க ஐட்டம் இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளைனா, கலச்சஞ்சி பட்டர்ஃப்ளைன்னு இருக்கும் நம்ம லிஸ்ட்ல. 10 பீஸ் இருக்கும். உள்ள டபுள் கலர்ல இருக்கும். சர்ன்னு பயங்கர ஃபாஸ்டா கீழே சுத்தம். பட்டாம்பூச்சி துளி பூச்ச மாதிரி இது அப்படியே துளி பூச்சிக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய பிடிச்சி வாங்கிடுவாங்க. இது வாட்டர் குயின்னா, நீ நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க. கை வச்சு கால் வச்சு விளாண்டு காமிச்சிருப்பாங்க. நெருப்பு சுடாம இருக்கிற அந்த அதே ஐட்டம் தானா. இங்க இருந்து கட்ட ஒரு 15 அடி கிட்ட ஹைட் ஃபங்க்ஷன் வரும். இதுவே கையை வச்சு இது முன்னால எதுவுமே ஆகாது. சேஃப்டி தான், வெடிக்கவும் வெடிக்காது. இது டைமிங் எவ்வளவு நேரம்? இது கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட் இருக்குண்ணா. அடுத்து இந்த கலர் ஷவர் கேட்பாங்க நிறைய பேர். கலர் ஷவர் கேட்பாங்க. 5 விதமா இருக்கும். இது அப்படியே ஒரு செட்டா வரும். ஆமா செட்டா வரும். உங்க ஃபங்க்ஷன் எங்க போட்டிருப்பாங்க, இந்த போட்டிருப்பாங்க. என்னென்ன கலரு? சில்வரு, ரெட் அண்ட் கிரீனு, கோல்டு, ரெட்டு, கிரீனு. சூப்பரா இருக்கும். அதுலயே மினி இருக்கு. அதே மினி தான். உனக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியா வேணும். ஆமா, எனக்கு ரேட்டு கம்மியா வேணும் அப்படின்னு சொன்னா இது. எனக்கு ரேட்டு மேட்டர் இல்ல, ஃபங்க்ஷன் பக்காவா இருக்கும்னா இது. ரெண்டுமே ஒரே கம்பெனி, ஒரே இதுதான். ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கும் நம்ம. அப்புறம் எல்லாத்துக்கும் பிடிச்ச டாப் கன்னுண்ணா, கன் மெத்தடு. இது கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் டைமிங் வரும் ஒரு பீஸு. இதுல வந்து அந்த கிராக்லிங் சவுண்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். டப்பன்னு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நல்லா இருக்கும். போட்டீங்கன்னா பக்கத்துல பார்ப்பாங்க, திரும்பி பார்ப்பாங்கன்னா வித்தியாசமா வெடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு. இதெல்லாம் ஃபேன்சி, சின்ன பசங்க கையில வச்சு வெடிக்கிறது தான். வெடிக்கலாம், ஒண்ணுமே செய்யாதுண்ணா. எப்பவுமே சின்ன பசங்க வெடிக்கும் போதும் பெரிய ஆள் கூட இருக்கும். பாத்தீங்கன்னா லட்டு மாதிரி இருக்கும். பால், ஸ்டம்பர் பால் அந்த மாதிரி இருக்கும். இது நார்த்ல இருந்து வர்றதுன்னா இது சிவகாசி மேக்கிங் கிடையாது. குஜராத்ல இருந்து வர்றது. இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு இங்க எனக்குள்ள ஃபயர் வைக்கணும்னா இது கிட்டத்தட்ட இதுவே வந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஹைட் கிட்ட போகும். அந்த அளவு இருக்கும். ஆமா, ஒரு போஸ்ட் ஹைட் போகும். புஸ்வான மாதிரி தான். ஃப்ளோர் பாட்டு தான். ஃபுல்லாமே சாயில், மண்ணு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 7-9 வெரைட்டி கிட்ட இருக்குண்ணா. ஓ, இது எல்லாமே வந்து நார்த்ல இருந்து வரக்கூடிய ஐட்டம் தான். ஆமா, ஃப்ளவர் பாட் மண்ணிலே செஞ்சது. ஆமா, அதுல இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு போஸ்ட்டுக்கு மேல போகும். லைன் இருக்க பக்கம்லாம் வச்சுட்டே கூடாது. பெருசா இருக்குது. ஆமா, பயங்கரமா இருக்கும். இது டைமிங்லாம் எவ்வளவு நேரம் வரும்? இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 35 செகண்ட் 30 செகண்ட் வரும்ண்ணா. அப்படியே அருவி மாதிரி அப்படியே கொட்டும். மேல போய் அப்படியே கொட்டும். திரும்ப கலரா இருக்கும். இல்ல, கோல்டு கலர். ஆமா. இல்ல, எனக்கு காம்போ பேக் வேணும் அப்படின்னா 10 பீஸ் வச்சிருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய இருக்கும், எங்களுக்கு குவான்டிட்டி வைஸ் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியும் வச்சிருக்கோம். நம்மளோட எல்லா விதமாவும் இருக்கும். அடுத்து இந்த மேஜிக் மணிஷோனா, சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்சது. மேஜிக் மணிஷோன்னு சொல்லுவோம். நம்ம லிஸ்ட்ல இருக்கும். வெடிச்சா பணம் வெடிச்சு டூப்ளிகேட் ரூபா தலா வரும். ஆமா, அந்த மாதிரி வெடினா இது சூப்பரா இருக்கும். இதுல எத்தனை பாக்ஸ் இருக்கும்? 2 பீஸ் இருக்கும்ண்ணா. ஒரு இதுல 2 இருக்கும். ஆமா, 2 பீஸ் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ரூபா தால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35 தாள் இருக்கும். இதுல பிக்காக்லயே மொத்தம் 3 ஐட்டம் இருக்கும். ஆமா, 3 ஹோல்ல இருக்கும், 5 ஹோல் இருக்கு, படா பிக்காக் இருக்கு. இதுல கலர் வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்குண்ணா. 4 கலர் 3 ஐட்டம் இருந்தாலும் 3லயும் வேற வேற கலர். ஆமா, கலர் வெரைட்டிஸ் வேற இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா லாலிபாப் ஸ்டிக்னா, ஸ்டிக்மா இருக்கும். இதை எடுத்துட்டு இதுல ஃபங்க்ஷன் வரும். இது கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா இது எவ்வளவு நேரம் ஃபங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு சொல்ல முடியுமா? தெரியல, 30 செகண்ட் 1.5 நிமிஷம் இருக்குண்ணா. 1 நிமிஷம் ஓடுங்களா? ஸ்டிக்கே உங்களுக்கு 1.5 நிமிஷம் இருக்கும். இது இப்ப ப்ளூ கலர்ல இருக்க ஸ்டிக் ப்ளூ கலர்ல வரும். இல்ல, அது கலர் கலரா இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கிராக்லிங் ஃபங்க்ஷன் தடன்னு வெடிச்சிட்டே வரும். நல்லா ரொம்ப நேரம் டைமிங் இருக்குண்ணா. சூப்பரா இருக்கும் பார்க்கவே. இதுல 5 பீஸ் வரும். 5 பீஸ் தான் வரும்ண்ணா. அடுத்த ஆங்கிரி பேர்டுண்ணா.
ஆங்கிரி பண்ணது இது எப்படி இருக்கும்? அந்த படம் போட்டிருப்பாங்கன்னா விஸ்லிங் சவுண்டோட நெருப்பு வந்து அந்த சைரன்லயே மினியா இருக்கும். ஆங்கிரி பேர்டு கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். வித்தியாசமா இருக்கும் எல்லாமே. அடுத்து போட்டோ பிளாஸ் ஃபங்க்ஷன் தான். இது ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு கிட்ட 40-50 சென்ட் டைமிங் இருக்கும்ண்ணா. இதோட ஃபங்க்ஷன் வந்து இதை பார்க்க கூடாது. இது ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆப்போசிட் சைடு பார்க்கணும். ஏன்னா அந்த பிளாஸ் வந்து ஆப்போசிட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நேரா பார்க்கும்போது கண்ணு வலிக்கும். அதுவும் தெரியாது. அதோட ஃபங்க்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை தான் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். உங்க ஷேடாவே அப்படியே ஃபுல்லா தூக்கி தெரியும். அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 40 அடி பில்டிங் இருக்குச்சுன்னா அவ்வளவு தூரம் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது நான் சொன்னேன்னா படா பிக்காது. ஆமா, இதான் 15 அடி சைடுல 15 அடி இங்கிட்டு 15 அடி இங்கிட்டு 15 அடி கவர் ஆகும். சென்டர்ல மட்டும் 10 வச்சா போதும். கிட்டத்தட்ட ஒரு 30-35 செகண்ட் கிட்ட டைமிங் இருக்கும்ண்ணா. அது வேற தான். அது வந்து உங்களுக்கு 4 ஃபங்க்ஷன் வரும்ண்ணா. ஒரே பாக்ஸ்ல 4 ஃபங்க்ஷன். இந்த டிஸ்ப்ளே போட்டிருக்கல. ஆமா, ஸ்கைஸ் இது ஷவர் 2 ஷவர் இருக்கும். ஒரு ரெட் அண்ட் கிரீன் வரும். அது முடிஞ்சோன்னா ஒரு கிராக்லிங் வரும். அது முடிஞ்சோடனே ஒரு 100 அடியில ஒரு ஸ்கை ஷாட் வெடிக்கும். அதுக்கடுத்து ரொம்ப லாங்ல போய் ஒரு ஸ்கை ஷாட். எல்லாமே சேர்ந்து ஒரே இதுல வரணும். ஒரே பாக்ஸ்ல. ஆமா, நீ தனித்தனியா வாங்கி வைக்கணும் அவசியம் கிடையாது. அடுத்தடுத்து இந்த வட்டம் வந்ததுல புதுசுண்ணா. இது இந்த வருஷத்துல புதுசு. ஆமா ஆமா ஆமா. இது இந்த படம் போட்டிருப்பாங்க. சக்கர மாதிரி இருக்கும். சக்கரத்துல நூல் இருக்கும். ஓ, கையில பிடிச்சி தொங்க விட்டுட்டு இருக்கணும். ஆமா ஆமா. அது மேல பட்டாலும் ஒண்ணும் ஆகாது உங்களுக்கு. அந்த டைட்டானியம் சொல்லுவாங்க. அந்த கெமிக்கல் எல்லாம் உள்ள இருக்கும். மேல பட்டாலுமே அந்த புண்ணு வரதோ இல்ல சட்டையில ஓட்டோட விழுவாது. அந்த அளவுக்கு சேஃப்டியான வெடிதான் இருக்கு. இதுல எத்தனை பாக இருக்கு? 5 பீஸ் இருக்குண்ணா. ஓகே. பின்னாடி நூல் பின்னாடி வந்துரும். ஆமா, நூல் பின்னாடி இருக்கும். டபுள் சைடுல சுத்தும். சுத்திட்டு திரும்ப 3 தடவை சுத்தும். ஓகே, ரிவர்ஸ்ல. ஆமா, 2 தடவை சுத்தும். சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சைரன் தான். ஓட்டம்னா அப்படியே வீடு அலறும். அந்த அளவுக்கு சவுண்ட் வரும் ஏரியாவே. எல்லா வீட்டு பக்கத்துல இருக்கிறப்பலாம் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. என்னடா வித்தியாசமா சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி. அந்த சைரன் சவுண்ட் கூற மாதிரி இருக்குமா? ஆமா, அதேதான். நெருப்பு வந்து விஸ்லிங் சவுண்ட் சைரன் சவுண்டோட வரும். 3 பீஸ் இருக்குண்ணா. 3 பீஸ் ஸ்டாண்ட் இருக்கும். டைமிங் நல்லா இருக்கும்ண்ணா. சூப்பரா இருக்கும். 3 பீஸ் அடிக்காம அடிக்கும். அதுலேயே கலர் ஸ்மோக்ண்ணா. கலர் ஸ்மோக் 5 பீஸ் இருக்கு. நம்மகிட்ட 3 பீஸ் இருக்கு. கலர் ஸ்மோக் இது. ஆமா, கலர் ஸ்மோக். ஓ, இந்த கையில பிடிச்சிருக்கப்ப கலரா ஸ்மோக். கலர் ஸ்மோக். ஆமா, போட்டோ ஷூட்டுக்கு அதெல்லாம் எடுக்கிறப்ப யூஸ் ஆகும். சூப்பராகவும் இருக்கும். வயர் சக்கரம். ஆமா, ஓகே. கம்மி மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். டைமிங் நல்லா இருக்கும். நம்ம சும்மா கையில பிடிச்சிக்கலாம். ஹீட்ல அதுல ஒன்றும் ஏறாது. மேலவும் அவ்வளோ தெரிக்காது. நல்லா இருக்கும். இதுல எத்தனை பீஸ் வரும்? 10 பீஸ் வரும். 10 பீஸ் இருக்கும். ஆமா, இதாக இருக்குண்ணா. குருவி 3 லட்சுமி, 4 லட்சுமி, 4 டீலக்ஸ், 4 லட்சுமி, 5 இன்ச்சு, 2 சவுண்டு, 6 இன்ச்சு வெரைட்டி இருக்குண்ணா. எல்லாமே வரும். 5க்கு 5 வெடிக்கும்ண்ணா. நீங்க பயப்படவே தேவையில்ல. ஆமாண்ணா, இது ஃபுல்லாமே பாம்பு ஐட்டம். நார்மல் பாம்புல சிறுசு புல்லட் பாம்புல இருந்து 16 ரூபா 17 ரூபால இருந்து நமக்கு 220 ரூபா வரைக்கும் இருக்கு. டிஜிட்டல் பாம்பு. டிஜிட்டல் பெரிய பாம்பு இருக்கு. தண்ணியில தூக்கி போட்டாலும் இதெல்லாம் வெடிக்கும். மிஷின் தெரியுதான். அந்த கம்ப்யூட்டர் இது இருக்குண்ணா. கம்பி மத்தாப்புல நார்மல் 7 ரூபால ஆரம்பிச்சு சின்ன கம்பி. சின்ன பாக்ஸ். ஆமா, சின்ன கம்பி. இது 7 ரூபா ஒரு பாக்ஸ். பண்டல் 70 ரூபா வரும். அதுல ஆரம்பிச்சு 4 70 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்க அப்படியே? ஆமா ஆமா ஆமா. அதுல 4 வெரைட்டி இருக்கும்ண்ணா. 10 சேம் கம்பி. அதுல 4 வெரைட்டி இருக்கும். 12, 15, 30, 50 சென்டிமீட்டர் அவைலபிள் இருக்கும். ஃப்ளோர் பாட்டில கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு 10 வெரைட்டிக்கு மேல இருக்குண்ணா. நார்மல் சிறுசுல ஆரம்பிச்சு ஏன்னா ஸ்மால் இருக்கிறதுலே ஸ்மால். இதுல ஆரம்பிச்சு கலர் டீலக்ஸ் வரையும் இருக்குண்ணா. டீலக்ஸ். ஆமா, 10 வெரைட்டி கிட்ட இருக்குண்ணா. இந்த லைன்ல இருக்கிறது எல்லாம் 2 பீஸ், இது 5 பீஸ், இது ஃப்ளோர் பாட் ஸ்பெஷல், இது கலர் கோட் டீலக்ஸ். இது என்ன இருக்குண்ணா. இதெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும். ட்ரை கலர்ண்ணா. ஒரே இதுல 3 கலர் வரும். ரெட்டு, கிரீனு, அந்த கோல்டு கலர். 3மே சூப்பரா இருக்கும். இதுலயே பெருசு இருக்கு, இதுல மினி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தர சக்கரம்ண்ணா. அதாவது க்ரௌன் சக்கரான்னு சொல்லுவோம். அதுல ஸ்பெஷல்ண்ணா. அதுல மினி இருக்கு. ஆமா, அதே மாதிரி சிறுசுல ஆரம்பிச்சு இதுல கிட்டத்தட்ட ஒரு 10-12 வெரைட்டி கிட்ட இருக்குண்ணா. சக்கரத்துல இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கோம். மேக்ஸிமம் வெரைட்டிஸ் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணணும் அந்த வெரைட்டிஸ். ஆரம்பத்துல காமிச்சோம்னா கடைசி வரைக்கும் சீசன் வரைக்கும் தீபாவளிக்கு முதல் நாள் வரைக்கும் கொடுக்கணும். நம்ம கஸ்டமர் தேடி வந்தா அது நம்ம அந்த அளவுக்கு நம்ம பண்றோம்ண்ணா. இதா இருக்கு. இது எல்லாமே சக்கரம் தான். ஃபுல்லாமே சக்கரம் தான். கிட்டத்தட்ட இன்னும் இருக்கு. கையில எடுக்க முடியாம இருக்கேன். இந்த இருக்குன்னு தெரியாம இருக்கேன். ஆமா, ஃபுல்லாமே சக்கரம் தானே. இவ்வளவு வெரைட்டிஸ் நம்ம மெயின்டைன் பண்றோம். சும்மா 2 ஐட்டத்தை வச்சு நம்ம ஒன்றும் இது பண்ணல. நம்ம கிட்ட 10-12 ஐட்டத்துக்கு எல்லாமே இருக்கும். ஒரு ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 3 வெரைட்டிஸ் வச்சிருப்போம். ஓகே, சொல்லலாமா? அது இருக்குறாங்க. நம்ம கிட்டத்தட்ட அதுல ஒரு 10-15 வெரைட்டி கிட்டே இருக்குண்ணா. ஸ்கை ஷாட். ஸ்கை ஷாட்லயே 15 வெரைட்டி வச்சிருக்கீங்க. அதுல இருக்கிறதுலே மினி தான்.
மினி ஒரு ஸ்கை 6 ரூபா. ஷாட் அது. ஆமா, இது எவ்வளவு ஹைட் போகும்? இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 போஸ்ட் ஹைட் போகும்ண்ணா. 1.5 போஸ்ட் ஹைட் 1.5 போஸ்ட் ஹைட் போய் வெறும் கிராக்லிங் போகும். கிராக்லிங் தட தடன்னு போகும் பாத்தீங்களா சவுண்டோட. இது வந்து புதுசா வந்திருக்காது. இல்ல இருக்கு, ஆல்ரெடி இருந்ததா. ரேட் ரொம்ப கம்மி, 6 ரூபா தான் வரும். ஓ, ஸ்கை ஷாட்லயே 6 ரூபாய்க்கு கிடைக்குது. இது மேல போய் வெடிச்சு கலர் வரும்ண்ணா. இது நம்ம பிராண்ட்லயே வரும், ஸ்ரீவாரின்ற பிராண்ட்லயே வரும். இது மிக 16 ரூபா 17 ரூபா அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இப்போ ஸ்கை ஷாட் வந்து 6 ரூபாயில இருந்து ஸ்கை ஷாட் ஆரம்பிக்குது. இது வெறும் 16 ரூபா தான் வரும். மேல போய் உங்களுக்கு கலர் வந்துரும். கலர் இருக்கும் 16 ரூபாய்க்கு. கண்டிப்பா மேல போய் வெடிச்சு கலர் வெடிச்சு கிராக்லிங்கோட கலரும் வரும். இது கிராக்லிங் இருக்கும், இதுல கலர் வரும். இது அதோட கொஞ்சம் ஹைட் போய் அதோட விரிகிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விரியும். இது 35 ரூபா 37 ரூபா ரேஞ்சில் வரும்ண்ணா. இது சூப்பரா இருக்கும். சோட்டா பென்சில் சொல்லுவோம். இது வந்து ஸ்கை ஷாட், இது 1 இன்ச் சோட்டா, இது 1.5 சோட்டா பென்சில். இதுக்கு மேல அடுத்து நம்ம அடுத்த லெவல் போகும்போது காம்போ 2 இன்ச் ஒன்று இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காம்போ பேக் இருக்கும். 3 பீஸ் வந்து வெறும் 180 ரூபா தான் வரும்ண்ணா. 3 பீஸ் 180. வெறும் 180 பீஸ் பாத்தீங்கன்னா 60 ரூபா அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இது 200 அடி ஹைட் போய் நல்லா விரிஞ்சு கலர் மல்டி கலர் வர்றது தான். அதுலயே கலர் சாய்ஸ் இருக்குண்ணா. எல்லாமே மல்டி கலர். ஆமா, மல்டி கலர் தான். கிரீனு, பர்பிள் அந்த மாதிரி இருக்குண்ணா. ரெட் அண்ட் கிரீனு. அதுக்கு மேல போச்சுன்னா நம்ம வாவ் பர்பிள் கலர்னா. இதெல்லாம் செலக்டட் கலர். இது நார்மல் இதுல வராது, இதுக்குன்னு தனியா இருக்கு. பர்பிள் ப்ளூ இந்த பாத்தீங்களா. ஓகே, இந்த ரெண்டு கலர் ரெண்டுமே வந்து செலக்டடா இருக்கும். இது வெடிச்சு நார்மல் மேல போய் வெடிச்சு அந்த பர்பிள் கலர் கீழே வரை ரிஃப்ளெக்ட் ஆகும். கீழே வரை இறங்கும். அந்த கலர் ரிஃப்ளெக்ட் ஆகும். வெளிச்சம் அந்த அளவுக்கு கீழே கிடைக்கும். அந்த அளவுக்கு டார்க்கா இருக்கும். அவ்வளவு பர்பிள் டார்க்கா இருக்கும். அடுத்து அதுல டபுள் பால் தான். டபுள் கீழே இருந்து லான்ச் ஆகும்போது 2 பாலா லான்ச் ஆகி மேல போய் 2 தான் வெடிச்சு 2 கலர் வரும்ண்ணா. ஒரு ரெட் கிரீன்னா ரெட்னா கிரீனு அந்த மாதிரி ஆப்போசிட் கலர். ஒரே டைம்ல 2 கலர்ல வந்து இதாகும், ஃபிளாஷ் ஆகும்ன்றீங்க. சூப்பரா இருக்கும், வித்தியாசமா இருக்குண்ணா. இது கன் அவுட்னு சொல்லுவோண்ணா. திருவிழாக்கு அதுக்கெல்லாம் போடுறது. மேல போய் டம்முன்னு மட்டும் வெடிக்கும். அவுட்னு சொல்லுவாங்களே அது கன் அவுட். 3 கன் அவுட்னு இருக்கும். நம்ம டிஜிட்டல் பாம் பார்த்தோம் தண்ணியில போட்டால் வெடிக்கணும். அந்த அளவுக்கு கீழே எவ்வளவு வெடிச்சா எவ்வளவு சவுண்டு கேட்குமோ அது வானத்துல போய் வெடிச்சு அந்த சவுண்டு அவ்வளவு தூரம் கேட்கும். சூப்பரா இருக்கும் இதெல்லாம். அதுலயே 7 ஸ்டெப் இருக்குண்ணா, 3 ஸ்டெப் இருக்கு. ஆனா அதுல 12 ஷாட்ல இருந்து இருக்குண்ணா. 12 ஷாட்ல நார்மல் 90 ரூபாய்க்கு இருக்கு ரைடரு. 12 ஷாட் ரைடுண்ணா. ஓகே, இது வந்து 12 ஷாட் 12 ஷாட் மேல. ஆமா, ரைடர் ஒவ்வொன்னு தனித்தனியா போகுமா மொத்தம் போயிருமா? ஒன் பை போகும்ண்ணா. ஒரு ரைடர் மட்டும் இருக்கும், கலர் வராது. உங்களுக்கு கலர் வரும்னா அது 200 ரூபா வரும் 12 ஷாட். அதுக்கு மேல வேணா 30 ஷாட் இருக்குண்ணா. 30 ஷாட் உங்களுக்கு 280 ரூபா வரும். 280 ரூபாய் 30 ஷாட். ஆமா, 30 ஷாட் நமக்கு 280 290 அந்த ரேஞ்சு தான். அதுல அடுத்து 60 ஷாட் இருக்கு, 120 ஷாட் இருக்கு, 240 இருக்கு, 500 வரைக்கும் ஷாட் இருக்குண்ணா. 500 ஷாட் அங்க மேல இருக்கு பாருங்க. மேல இருக்கிறது எல்லாமே 120 வரைக்கும். ஆமா, 240 500 ஷாட் இருக்கு. நாங்க உங்களை 500 ஷாட். அது 240 240. இது 240. இந்த பாக்ஸ் தான். ஆமா, இது 500 ஷாட்னா. ஓகே, 500 ஷாட் வந்து எவ்வளவு வருது ரேட்டானா? 7000 ரூபா வரும். 7000 ரூபா வருது. ஆமா ஆமா, அரைமணி மேல போகும். கண்டினியூஸா வெடிச்சுக்கிட்டே இருக்கும். சூப்பரா இருக்கும். ஓகே, இப்ப டெலிவரி அப்படின்றது உங்க கடையில இருந்து எப்படி பண்றீங்க? ஆனா அது பாத்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேல வேணா நம்ம ஃப்ரீ டெலிவரி நம்மளே பண்ணிடுறோம். உங்க ஊருக்கு வந்துடும். ஓகே, டோர் டெலிவரி இல்ல, உங்க ஊருக்கு வந்துடும். ஊர்ல இப்ப சென்னையில நீங்க தாம்பரம், கோயம்பேடு, எக்மோர்னா அந்த கோயம்பேடு எக்மோர் அந்த ஏரியாவுக்கு வந்துடும். வீட்டுக்கு உங்க வீட்டு பக்கத்துல வந்துடும். ஆமா, நம்ம போய் அங்க போய் பிக் பண்ணிக்கணும். 5000 ரூபாய்க்கு மேல வாங்கினா ஃப்ரீ டெலிவரி. 10000 ரூபாய்க்கு மேல வாங்கினா ஃப்ரீ டெலிவரி பிளஸ் 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்னா. ஓகே, அது போக ஃபர்ஸ்ட் ஒரு 100 கஸ்டமருக்கு இது தரோம்னா டிராவல் பேக் ஃப்ரீ தரோம். டிராவல் பேக். உங்களோட பேக்கிங் வந்து நான் பார்க்கலாமா? கண்டிப்பா பாருங்க. ஆல்ரெடி பேக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நீங்க அப்படி நேரா கூட போய் பாருங்க, பாத்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வண்டியில பாருங்க, இந்த மாதிரி தான் பேக் பண்ணி இந்த மாதிரி தான் போவோம். பேக்கிங் எல்லாமே இப்போ வந்து நீங்க இது மேல வந்து சாக்கு போட்டு பேக் போட்டு பக்காவா தான் போவோம். எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. டேமேஜ் மழை பெஞ்சாலும் தண்ணி பட வாய்ப்பு கிடையாது. எனக்கு அந்த ஐட்டம் வரல, இந்த ஐட்டம் வரல, பெட்டி உடஞ்சிருந்துருச்சு அப்படி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுண்ணா. ஓகே, நம்ம இடத்துல டெலிவரி ஆகும்போது இந்த மாதிரி டெலிவரி ஆகணும். மெயினா இப்ப அதுதான் கம்ப்ளைண்ட் ஆகுது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வர்றப்ப வந்து பாக்ஸ் மழையில் நனைஞ்சிருது அப்படின்ற மாதிரி தான் பல கடையில இருந்து வர கம்ப்ளைண்ட் இருக்குது. உங்களோட பேக்கிங் வந்து கண்டிப்பா எல்லாமே இது மாதிரி தான் அனுப்புறீங்க? ஆமாண்ணா, இது இப்படி இருந்தா மட்டும் தான் பெட்டி வெளியே போகும், மற்ற வெளியே போகாது. இப்போ மினிமம் ஆர்டர் எவ்வளவு அனுப்பி வைக்கிறீங்க? நம்ம ஆன்லைன் ஆர்டர் இங்க இருந்து போட்டு விடணும்னா மினிமம் ஆர்டர் நம்ம 3000 ரூபாண்ணா. 3000 ரூபாய் மினிமம். நேரில் வந்தா நீங்க 1 ரூபாய் கூட வாங்கிட்டு போடலாம். ஏன் அந்த 3000 மினிமம் ஆர்டர் வைக்கிறோம்னா, ஒரு நார்மல் சைஸ் பெட்டி இப்ப பாத்தீங்கல்ல அந்த மாதிரி பெட்டி அந்த சைஸ் வந்தாதான் டிரான்ஸ்போர்ட்ல உங்களுக்கு டேமேஜ் இல்லாமையும் பொருள் சேதம் எல்லாமே உங்களுக்கு உங்க காசு சேஃப்டி பண்றதா நாங்க சொல்றோம். அவ்வளவு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இப்ப இங்க சிவகாசியில வந்து 3000 ரூபாய்க்கு வெடி வாங்குறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஊர்ல வெடி வாங்குறப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஒர்த் இருக்கும்?
அது கூட நீங்க 3000 வாங்கினா அங்க 5000 6000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி 5000 ரூபா 6000 ரூபா வந்துரும். கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். பாதிக்கு பாதி வந்து ரேட் வித்தியாசம் டபுளாவே இருக்கும்ண்ணா. இவ்வளவு நேரம் நம்ம சிவகாசியில இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி கிராக்கர்ஸ் அப்படின்ற கடையை பார்த்தோங்க. பொதுவா வெடி வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் முதல்ல எதிர்பார்க்கறது தரமான பட்டாசா இருக்கணும், அது சேஃப்டியா வெடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு கடையை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமர்ஸ்க்காக தாங்க பார்த்தோம். ரெகுலர் கஸ்டமருக்கு நான் இந்த கடையை பற்றின அறிமுகத்தை சொல்ல வேண்டியதில்லை. ரெகுலர் கஸ்டமருக்கு இந்த கடையோட தரமும் இந்த கடையில் விற்கக்கூடிய பட்டாசு என்ன மாதிரி பிராண்டில் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுங்க. அதனால நியூ கஸ்டமர்ஸ் ஒரு தடவை இங்கே வாங்கி பார்த்துட்டிங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி வேறு கடைக்கு அடுத்த வருஷம் போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு தரமான பட்டாசுகள் இந்த கடையில் கிடைக்குங்க. வாங்கி தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.